ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ புது மாங்கா பார்க்கலாங்க. அது என்ன மாங்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற என்னங்க, நம்ம ஜுஜுட்சு கைசன் சீசன் 3 தான். சீசன் 3 மட்டும் இல்லாம அடுத்து மொத்தமா இருக்க ஜுஜுட்சு கைசன் மொத்த கதையை முடிச்சலாம்னு இருக்காங்க. அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணணும். இந்த வீடியோக்கு நீங்க லைக் பண்ணாதான் உங்களுக்கு இந்த மாங்கா பிடிச்சிருக்குன்னு நான் தொடர்ந்து கண்டினியூவா போட்டுக்கிட்டே இருப்பேன். அதனால மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜுஜுட்சு கைசன் ஃபேன்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாங்காவை நான் கண்டினியூ பண்றதும் பண்ணாததும் உங்க கையில தான் இருக்கு. அதனால மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க நாம இப்போ ஜுஜுட்சு கைசன் சீசன் 3 கல்லிங் கேம் ஆர்க்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சீசன் 2 கடைசியில அந்த கெத்த மண்டையில இருக்க கெஞ்சக்கு ஊர்ல இருக்க மக்கள் எல்லாத்துக்குமே ஐடியா டிரான்ஸ்பிகேஷன் மூலமா கஸ்ட் எனர்ஜி கொடுக்க புதுசா எல்லா மக்களுக்கும் கஸ்ட் பவர் கிடைக்கும். பத்தாவதுக்கு ஊரு ஃபுல்லா ஒரே கஸ்ட் எனர்ஜி சுத்த ஊரே நாசமாயிரும். பத்தாவதுக்கு கோஜாவை வேற அடைச்சு வச்சிருவான். இது மூலமா அவன் எது பண்ண போறான் அப்படின்னா கல்லிங் கேம் தாங்க பண்ண போறான். ஆமாங்க, அந்த கல்லிங் கேம் தான் அந்த சீசன் 3யோட முக்கியமான கதையே. அதான் கல்லிங் கேம்னு கேட்டீங்கன்னா சபிக்கப்பட்ட ஆற்றல் இருக்க எல்லாருமே ஒருத்தங்க கூட ஒருத்தங்க சண்டை போட்டு யாரு ரொம்ப பவர்ஃபுல் முடிவு பண்றதா. லோ ரேங்க்ல இருக்கவங்க கூட சண்டை போட்டா 1 பாயிண்ட், ஹை ரேங்க்ல இருக்கவங்க சண்டை போட்டா 5 பாயிண்ட். இந்த மாதிரி சண்டை நடந்துட்டே இருக்கும். அவங்க 19 நாளுக்குள்ள கண்டிப்பா சண்டை போட்டே ஆகணும். அதுதாங்க இந்த கல்லிங் கேம். இந்த மாதிரி பயங்கரமான சம்பவம் நடந்தனால ஜுஜுட்சு ஹெட் குவார்டர்ஸ்ல பைத்தியக்காரத்தனமான ஆர்டர் கொடுக்குறாங்க. அது என்ன ஆர்டர்னா யூஜிதா தரிய கொல்லணும், அப்புறம் கெத்தாவை கொல்லணும், மாசாமிச்சியை மரண தண்டனை. நம்ம யூஜிதா தரிய கொல்றதுக்காக யூட்டா ஒக்கர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்றானுங்க. பத்தாவதுக்கு நம்ம கோஜாவை அடைச்சு வச்சிருக்க அந்த சீலை யாருமே உடைக்க கூடாது, காப்பாற்ற கூடாது. இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமான ஆர்டர் கொடுத்துறானுங்க ஜுஜுட்சு ஹெட் குவார்டர்ஸ்ல. இதுக்கப்புறம் இந்த ஜுஜுட்சு கைசன் கல்லிங் கேம் சீசன் 3ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த சீசன் 3 எபிசோட் 1 ஸ்டார்டிங்ல ஜெனின் கிளானோட இடத்துல நவோயா ஜெனின் ஒருத்தன் போயிட்டு இருக்கான். இவன் தாங்க இதுக்கு முன்னாடி இருந்த ஜெனின், நபிட்டா ஜெனினோட பையன். இவன் தான் இதுக்கப்புறம் இந்த ஜெனின் கிளானோட லீடர் ஆகலாம்னு சொல்லிட்டு ரெடியா போயிட்டு இருக்கான். அப்படி போயிட்டே இருக்கும்போது பின்னாடி மாக்கியோட அம்மா வந்துட்டே இருப்பாங்களா. அவங்க கிட்ட சொல்லிட்டே இருப்பான், மாக்கி மாயும் போய் சேர்ந்துட்டாங்களா, உயிரோடு இருக்காங்களா, 2 பேரும் வேஸ்ட் தான், ஒன்னுத்துக்கும் லாய்க்கு கிடையாது, அவங்களுக்கு எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி கொடுக்கணும். சரி நான் என்னோட வேலையை பாக்குறேன், அடுத்த லீடர் நான் தானே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள பார்த்தா ஜின்சி ஜெனின்னு அவர் டோஜோட பிரதரு, ஓஜி ஜெனின்னு அவர் மாக்கியோட அப்பா. இங்க ஜின்சி, ஓஜி, நவோயா இவங்க 3 பேருமே ஸ்பெஷல் கிரேட் 1 சாஸ்திரருங்க. இங்க நவோயா உள்ள வந்தோன்னே அந்த ஓஜி ஜெனின்னு நவோயா பார்த்துட்டு ஏன்டா இவ்வளவு லேட்டு, எங்கடா போயிருந்த அப்படி சொல்லிட்டு கோவமா கேட்க, அதை கேட்டு நவோயா நான் எவ்வளவு லேட்டா வந்தா என்ன, சீக்கிரம் வந்தா என்ன, அதுவா முக்கியம், எப்படி இந்த ஜெனின் கிளானுக்கு நான் தான் லீடர் ஆக போறேன், என்கிட்ட இந்த மாதிரி பேசுற வேலை வச்சுக்காதீங்க. ஆமா இந்த ஜின்சி என்ன மூஞ்ச பாக்கிறதுக்கு டோஜோட மூஞ்ச மாதிரி கேவலமா இருக்கு அப்படி சொல்லிட்டு வெறுப்பேத்திட்டு இருக்க. அதை கேட்டு ஜின்சி கடுப்பாயி அட்டாக் பண்றதுக்காக அப்படி ஓகி குத்த போவார் பாருங்க. அப்படியே அதை டாஜ் பண்ணிட்டு நின்று இருப்பான் நவோயா. அவன் டாஜ் பண்ணதை பார்த்துட்டு அந்த ஓஜி கடுப்பாயி நீ ஓவரா பேசுறடா அப்படி சொல்லிட்டு அவரோட கட்டணா பிளேட் எடுத்து கழுத்துல வச்சு மிரட்ட. அப்பன்னு பார்த்து கதை திறந்துட்டு யாரோ வராங்க. அவர் யாருன்னா அவர் தாங்க கணக்கு புள்ள. அந்த கணக்கு புள்ள கதை திறந்து வந்துட்டு கண்ணு எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா, அப்பனா சரி எல்லாரும் நான் இப்ப வீல் படிக்க போறேன். இதுக்கு முன்னாடி உள்ள ஜெனின் கிளான் லீடர் நபிட்டா அவர் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. அவர் இதுல என்ன எழுதியிருக்காருன்னா நவோயா ஜெனின் தான் இந்த கிளானுக்கு அடுத்த லீடர் ஆகணும், ஆனா அதுல ஒரு சின்ன பிரச்சனைப்பா அப்படின்னு சொல்ல. அதை கேட்டு அந்த நவோயா ஜெனின்னு என்னடா சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனைங்கிறீங்க, டே என்னன்னு சொல்லுடா அப்படி சொல்லிட்டு கேட்க, அதுக்கு அந்த கணக்கு பிள்ளையோ தம்பி கொஞ்சம் மூடிட்டு கேளுப்பா, நான் தான் படிச்சுட்டு இருக்கேன்ல, அது என்ன சிக்கல்னா கோஜோ உயிரோட இருந்தா மட்டும்தான் நீ அதாவது நவோயா ஜெனின் இந்த கிளானுக்கு லீடர் ஆக முடியும். கோஜோ செத்து போயிட்டாலோ இல்ல சுய நினைவுல இல்ல அப்படின்னாலோ மெகுமி பிசிக்கரோ தான் இந்த கிளானுக்கு லீடர் ஆகணும்னு சொல்லிட்டு நபிட்டா ஜெனின் எழுதி வச்சுட்டாருப்பா. அதனால நவோயா ஜெனின் நீ இப்ப என்ன பண்ற நக்கு அப்படின்னு சொல்ல. அதை கேட்டோன்னு நவோயா ஜெனின் செம கடுப்பாயிருவான். கண்ணு நரம்பு வெடிக்க வெடிக்க செம வெறி ஆயிட்டு நான் கொஞ்சம் மென்டல், எப்ப என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஆமா மெகுமி பிசிக்கரோ இப்ப எங்க இருக்கான்னு சொல்லிட்டு மாக்கியோட அம்மாட்ட கேட்க, அதுக்கு அவங்களோ மெகுமி பிசிக்கரோ யூஜி இத்தாதோரின்ற ஒரு பையன் கூட இருக்கிறதா கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்ல. அதை கேட்டு அந்த நவோயா அப்படியா, அப்படின்னா அந்த யூஜி இத்தாதோரியை கொள்றேன், மெகுமி பிசிகரையும் கொள்றேன், நான் இவங்க 2 பேரையும் கொண்டுட்டு இந்த கிளானுக்கு லீடர் ஆக போறேன், நான் யாருன்னு காட்டுறேன் அப்படி சொல்லிட்டு வெறி கொண்ட வேங்க அங்கிருந்து கிளம்ப. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் யூஜிதா தோரி படியில உட்காந்துக்கிட்டு நான் இங்க இருக்க நிறைய மக்களை கொண்டுட்டு அவங்க நரம்பு சாத வாசம் இன்னும் என் மூக்குல ஏறிக்கிட்டே இருக்கு, நான் எப்படி இந்த அளவுக்கு கொடூரமா பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வருத்தப்பட்டு இருக்க. பின்னாடி சோச வந்துட்டு தம்பி சின்ன தம்பி இப்படி வருத்தப்படாதப்பா, நீ இப்படி வருத்தப்படுறதுனால என்ன ஆயிரப்போது சொல்லு, நம்ம இதுக்கப்புறம் அடுத்தது என்ன நடக்குதுன்னு பாக்கலாமா, முடிஞ்சது முடிஞ்சு போச்சு, முடியாதது முக்கிட்டு போச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் பண்ணிட்டு இருப்பான் நம்ம யூஜிதா தோரிய. அவனோட பிரதர்ஸ கொண்டதே நம்ம யூஜிதா தோரி தான், அது கூட தெரியாம யாரா நீ சோக்கர் மாதிரி பண்ணிட்டு இருக்க மாதிரி பண்ணிட்டு இருப்பான்.
அந்த அளவுக்கு பாசம் நம்ம யூஜி தாதோரி மேல. அப்புறம் நம்ம யூஜியும் சோசோவும் மத்த மக்களையாச்சும் காப்பாத்தலாம்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புவாங்க. அப்பதாங்க சீசன் 2 கடைசியில நம்ம ஹீரோ எப்படி நடுரோட்ல இருந்து கையை தட்டுவாரு, அங்க இருந்து நிறைய கர்ஸ்ட் ஸ்பிரிட்ஸ் எல்லாம் வந்திருக்கும் பாத்தீங்களா, அதே மாதிரி இப்ப வர அது சும்மா வெறித்தனமா விரட்டும் பாருங்க. நம்ம ஹீரோ அங்க இருந்து வெறித்தனமா ஓடிக்கிட்டே இருப்பாரு. அவ்வளவு வேகமா ஓடிக்கிட்டே இருக்க அங்க பார்த்தா சோசோ நின்னுட்டு இருப்பான். சோசோ ரெட்டியா இருப்பான் பாருங்க. பியர்ஸ்ட் பிளட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அட்டாக் பண்ண அந்த பிளட் சும்மா புல்லட் மாதிரி போய் அங்க இருக்க கர்ஸ்ட் ஸ்பிரிட்ஸ் எல்லாத்தையுமே ஓட்ட போட்டு கொன்னுரும். அப்புறம் பார்த்தா இன்னொரு கர்ஸ்ட் ஸ்பிரிட் அப்படி வர நம்ம ஹீரோ சும்மா ஒரு அடியில மக்கால்ட்டி பண்ணிடுவாரு. அதை பார்த்துட்டு சோசோ, வாவ் சின்ன தம்பி நீ உண்மையாலையும் வேற லெவல், நீ இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கியா சின்ன தம்பி, உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு யூஜியோ நீ என்னடா என்ன சின்ன தம்பிங்கிற, ஏன் இப்படி கூப்பிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு சோசோ என்ன சின்ன தம்பி, நான் உன்னை முதலிருந்தே அப்படித்தானே கூப்பிட்டு இருப்பேன், உனக்கு ஞாபகம் இல்லையா, உங்க அப்பாவோட தலையில தையல் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு யூஜியோட பிளாஷ்பேக் சொல்ல போக அப்பன்னு பார்த்து சிவ பூஜையில கரடி பூந்த மாதிரி அந்த நவோயா பயபுள்ள பிரிட்ஜ் மேல நின்று மெகுமி பிசிக்கிறோ எங்கடா இருக்க அப்படி சொல்லிட்டு தேடிட்டு இருப்பானா. அதை கேட்டவன நம்ம யூஜியோ யாருவன் இவ எதுக்கு மெகுமியை தேடிட்டு இருக்கான் அப்படி சொல்லிட்டு பார்க்க அந்த நவையாவும் கீழே பாத்துருவான். கீழே பார்த்தோன்னே அவன் இருக்கான் பாத்தீங்களா சோசோ, சின்ன தம்பி நீ இங்க இருந்து தப்பிச்சு போ, நான் இவனை பாத்துக்கிறேன், ஏன்னா ஜுஜுட்சு ஹைஸ்கூல்ல உனக்கு மரண தண்டனைய மறுபடியும் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்ல அங்க அந்த நவையா நம்ம யூஜியும் சோசோவையும் பார்த்துட்டு டேய் நீங்க இங்கதான் இருக்கீங்களா, ஆமா மெகுமி எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு யூஜியோ நீ எதுக்குடா அவனை தேடுற அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கேட்பான் பாருங்க. அதை பார்த்துட்டு நவையா என்ன பார்த்து பயந்து ஓடாம அப்படியே நிக்கிறிய அப்படின்னா உன் கால் ரெண்டுத்தையும் உடச்சு உன் கையில கொடுக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு யூஜிக்கும் சோசோக்கும் நடுச்சுல செம்ம ஸ்பீடா போவான் பாருங்க. போயிட்டு இருக்கும்போதே சொல்லுவான் அந்த மெகுமியை நான் கொல்லணும்னு நினைக்கிறேன், அவன் செத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் பார்த்தா நம்ம யூஜி அவன் வந்ததை பார்த்துட்டு என்ன இவன் இந்த அளவுக்கு ஸ்பீடா இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க அப்படியே அவங்க ரெண்டு பேரும் நடுவில் இருந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். அங்க யூஜி சோசோவும் அவன் அப்படியே அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் பார்த்தா அப்படியே டாச் பண்ணி அந்த பக்கம் போய் நின்னுட்டு யூஜி உன்கிட்ட தானே அந்த சுக்குனாவோட பவர் இருக்குது, நான் நினைச்சேன் நீ ஒரு சோப்பலங்கியா இருப்பேன்னு, ஆனா பரவாயில்ல ஓரளவுக்கு நல்லாவே சண்டை போடுற அப்படி பேசிட்டே இருக்கும்போது தொட்டாலே பட்டா சாணா வெடிக்கிறது 1000 வாழான்னு ஒரு பிஜிஎம் கேட்கும். யாராவது அப்படின்னு பார்த்தா மேல நிக்கிறது நம்ம யூட்டா ஒக்கோர்ஸுங்க. அவன் வந்து நிக்க எல்லாருமே மறந்து போயிருவாங்க. நம்ம யூஜிக்கோ என்னது கோஜோவோட பவர் தெரியுது, கோஜோ இங்க வந்துட்டாரா அப்படி சொல்லிட்டு முடிச்சுட்டு இருப்பான். அங்க மேல யூட்டா சும்மா மாசா நின்னுட்டு ஆட்டத்துக்கு என்னையும் சேர்த்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரிட்ஜ்ல இருந்து ஒரு ஜம்ப் அடிக்க அந்த பிரிட்ஜ் சும்மா நொறுங்கும் பாருங்க. அந்த அளவுக்கு யூட்டா வெறித்தனமான பவரா இருப்பான். அந்த பவரை பார்த்துட்டு இவங்க எல்லாம் மிரண்டு போயிருவானுங்க. அப்ப யூட்டா பார்த்துட்டு சோசோ அப்படின்னா என்னோட சின்ன தம்பி யூஜி தாத்தோரி எவன் தான் குள்ள வந்திருக்கானா அப்படின்னு பார்த்துட்டு இருக்க டக்குனு நவோயா குறுக்க வந்துட்டு வெயிட்டிஸ் நிப்பாட்டுங்க, நானும் இந்த யூஜி தாத்தோரியும் அந்த கூட இருக்கவனையும் கொள்ளதான் வந்திருக்கேன், பத்தாதிக்கு அந்த மெகுமி பிசிக்கிறவ தேடிக்கிட்டே இருக்கான், எங்க போனேன்னு தெரியல, அவனையும் கொல்ல போறேன், நம்ம என்ன பண்ணலாம் 2 பேர் சேர்த்து இவங்களை கொள்ளலாமா, டீமா சேர்ந்து சண்டை போட்டா வேலை கொஞ்சம் ஈஸியா முடியும்ல அதான் சொன்னேன் அப்படின்னு சொல்ல அதை கேட்டு இங்க சோசோவோ யூஜி கிட்ட சின்ன தம்பி இங்க இருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு போயிரு, அவர் ரொம்ப ஆபத்தானவனா தெரியறான் அப்படி சொல்லிட்டு யூஜி கிட்ட சொல்லிட்டு இருக்க இங்க நவோயாவும் என்ன சொல்ற வாயை துறக்க மாட்டேங்கிற, ரொம்ப அமைதியா இருக்கிற, நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இவங்களை கொள்ளலாமா அப்படி சொல்லிட்டு கேட்க அதை கேட்டு யூட்டாவும் அப்படியா நீ சொல்றதும் நல்லாதான் இருக்கு, அந்த மூஞ்சில கோடு போட்டிருக்கான் பாரு அவனை நீ பாத்துக்க, யூஜியை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூஜி அட்டாக் பண்றதுக்காக யூட்டா போக அதை தடுத்து நிப்பாட்டலாம் சோசோ போகும்போது அந்த நவோயா சோசோவோட வயிற்றுல மிதிச்சு அப்படி பறக்க விட்டுருவான். இங்க பார்த்தா யூஜி வெறி கொண்டு வேகமா ஓடிட்டு இருக்கும்போது பின்னாடி அதை விட வேகமா ஓடி வந்துருப்பான் யூட்டா. அதை பார்த்துட்டு யூஜி என்ன இந்த அளவுக்கு வேகமா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சாக்காயி ஓடிக்கிட்டே இருப்பான் பாருங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம சோசோவை போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருப்பான். அந்த நவோயா அடிச்சு அப்படி செவுத்துல சாச்சு விட அவன் அப்படியே கடுப்பாயிட்டு டேய் நான் சோசோடா, என்னோட சின்ன தம்பி நீ அட்டாக் பண்ண வந்துட்டு இங்க இருந்து உயிரோட போக முடியும்னு நினைச்சிட்டியா, நான் உன்னை உயிரோட விட மாட்டேன்டா அப்படி சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்க. அப்படி இந்த பக்கம் பார்த்தா நம்ம யூஜி யூட்டாட்டு இருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருப்பான். அங்க கார் இருக்கும் பாத்தீங்களா, அங்க கார்ல அப்படி ஜம்ப் பண்ணி போலான்னு பார்த்தா டக்குன்னு குறுக்க வந்து ஜம்ப் பண்ணும்போதே வெட்டலான்னு பாப்பான். அப்படியே ஏர்ல இருந்து திருப்பி ரிவர்ஸ் பல்ட்டி அடிச்சுட்டு தப்பிச்சிருவான் பாருங்க நம்ம யூஜி. அதை பார்த்துட்டு யூட்டா சாக்காயிருவான், என்னது ஏர்ல இருக்கும்போது ரிவர்ஸ்ல பல்ட்டி அடிச்சு தப்பிச்சுட்டான்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்க. காரோட சேர்த்து ஒரு பஞ்ச் விடுவான் பாருங்க யூஜி, அப்படி பறப்பான் காரோட யூட்டா. நல்ல வேலை அவனை அடிச்சு பறக்க விட்டான்னு சொல்லிட்டு யூஜி அங்க இருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருப்பான். பார்த்தா யூஜிக்கு முன்னாடி பறந்து வந்து விழு பாருங்க காரு. அதை பார்த்துட்டு யூஜி சாக்காயிருவான், எனது யூட்டா அந்த காரை தூக்கி வீசிட்டானா, ஆனா இவனை பாக்குறதுக்கு ரொம்ப வீக்கால இருக்கான், என்னதான் அவன் வீக்கா இருந்தாலும் இவன்கிட்ட இருக்க அந்த கஸ்ட் எனர்ஜிக்கு ஒரு எல்லையே இல்ல, கோஜோவை விட இவனுக்கு அதிக சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யூஜி பாத்துட்டு இருக்க. அப்ப யூட்டா மாசம் நடந்து வந்துட்டு என்ன தம்பி என்கிட்ட கோஜோவை விட அதிக பவர் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா மாசா சண்டை போட்டு இருப்பான் பாருங்க. அவனோட கட்டண பிளேட வச்சு நம்ம யூஜி அட்டாக் பண்ணிட்டே இருக்க. நம்ம யூஜி அதை டாஜ் பண்ணிட்டு நான் இன்னைக்கு சாகணும்னு நினைக்கல, நான் இன்னைக்கு சாகவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டாஜ் பண்ணிட்டு இருக்க. இந்த பக்கம் யூட்டா அப்படி யோசிப்பான் பாருங்க,
என்னோட கட்டனாவோட வேகத்தை விட இவன் ரொம்ப வேகமா டாஜ் பண்ணிட்டு இருக்கான். இவனோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படி சொல்லிட்டு யூட்டா நம்ம யூஜியை சாக்காய் பார்த்துட்டு இருப்பான். அப்புறம் மறுபடியும் நம்ம யூஜியை யூட்டா அட்டாக் பண்ணிட்டே இருக்க அது எல்லாத்தையுமே டாஜ் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம யூஜி ஓடுவான் பாருங்க. அங்க கார் மேல ஜம்ப் பண்ணிட்டு ஒரு ஜீப்போட ஜன்னல்ல அப்படியே உள்ள பூந்து அந்த பக்கம் வந்து குதிச்சு நின்றுட்டு இருப்பான் பாருங்க. பின்னாடி யூட்டாவும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணிட்டே வந்துருவான் செம ஸ்பீடா. டக்குன்னு பார்த்தா நம்ம யூஜி கையில ஒரு கத்தி எடுப்பான் பாருங்க. இந்த கத்தி யார் கொடுத்ததுன்னா நம்ம கோஜோ கொடுத்ததுதான். இங்க பாரு யூஜி, இந்த கத்தியை வச்சு நீ ஒரு அவசர நிலைக்கு சண்டை போடலாம், ஆனா நீ இதை யூஸ் பண்ற அளவுக்கு ட்ரைனிங் ஆகல அப்படி சொல்லிட்டு கோஜோ இந்த கத்தியை கொடுத்துருப்பாரு. அந்த கத்தியை வச்சுட்டு நம்ம யூட்டா கிட்ட சண்டை போட ரெடியாக அதை பார்த்துட்டு யூட்டா இதெல்லாம் வச்சு என்ன ஒன்னும் பண்ண முடியாது, நீ இன்னும் நம்பிட்டு இருக்கியா என்ன தோக்கடிக்க முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு அப்படி சொல்லிட்டு யூட்டா யூஜி கிட்ட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருப்பாரு. இங்க யூஜி அந்த கத்தியை வச்சு கட்டனா பிளேட தடுத்து நிப்பாட்டுன்னு பாத்துட்டு இருப்பான் பாருங்க. என்னதான் தடுத்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யூட்டா கட்டனா பிளேட வச்சு அடிக்க அவன் சின்ன கத்தியை வச்சு தடுத்து நிப்பாட்டிட்டு இருப்பான். அதுல கடுப்பாயி யூட்டா வயிற்றுலே ஓங்கி ஒரு மிதிச்சுட்டு கடுப்பாயி கட்டானா பிளேட தூக்கி ஒரு வெட்டலாம் போவான் பாருங்க. ஒரு வெட்டுல அந்த கத்தி 2 துண்டா போயிரும். அதோட சேர்த்து நம்ம யூஜியோட உடம்புல அப்படி குறுக்க ஒரு கோடு போட்டுருவான் நம்ம யூட்டா. அப்படியே அந்த கட்டானா பிளேடு கீழே போனோன்னே நம்ம யூஜி என்ன பண்ணுவான், அந்த கட்டானா பிளேட மிதிச்சு அப்படியே தூக்கி ஒரு கிக்கு விட அந்த கட்டானா பிளேடு பாதியா உடஞ்சு போயிரும். அதை பார்த்துட்டு யூட்டா ஓ நான் நினைச்சதை விட இவனோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த் ரொம்பவே அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடஞ்ச கட்டனா பார்த்துட்டு இருக்க. அடுத்து நம்ம யூஜி அடுத்த அட்டாக்கு ரெடி ஆகி யூட்டா உன் கதையை நான் முடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஜி அட்டாக் பண்ண போவான் பாருங்க. யூட்டாவை அடிக்கலான்னு போகும்போது டக்குன்னு பார்த்தா ஏதோ ஒண்ணு வந்து பிடிக்கும் நம்ம யூஜியை. என்னன்னு பார்த்தா ரீகா சாபம் தாங்க. ரீகா சாபம் வந்து நம்ம யூஜியோட தலையை அப்படியே பிடிச்சிட்டு என்னோட யூட்டாவே அடி பிடிக்க போறியா அப்படின்னு நம்மளோட யூஜி தலைய புடிச்சு வைக்க அதை பார்த்துட்டீங்க யூட்டாவோ ரீகா நீ அவனை அப்படியே புடிச்சு மட்டும் வை, வேற எதுவும் பண்ண வேண்டாம் அப்படி சொல்லிட்டு அந்த யூட்டா உடஞ்ச கட்டணாவை எடுத்து நம்ம யூஜியோட நெஞ்சில வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி அப்படியே குத்துவான் பாருங்க. குத்திட்டு சொல்லுவான் பாருங்க, என்ன மன்னிச்சிரு யூஜி அப்படின்னு சொல்லுவான். ஏன்டா பண்றதெல்லாம் பண்ணிட்டு மன்னிச்சிருன்னு டைலாக் வேற. யூட்டா யூஜிய குத்துறத பார்த்துட்டு உள்ள இருக்கிற நம்ம ரியோமன் சுகுணா சும்மா டெவில் மாதிரி சிரிப்பா இருப்பாருங்க. அடுத்து என்ன ஆக போகுதோ. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஜோசோ கஷ்டப்பட்டுட்டு இருப்பான். யாருக்கிட்ட, அந்த நவோயா கிட்ட தான். அவன் மிரர் டெக்னிக்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஜோசோவை போட்டு அடி வெளுத்துக்கிட்டு இருப்பான். அடிச்சு அப்படி பறக்க விட அவன் செவுத்துல சாஞ்சிட்டு இருப்பான் பாருங்க. அப்ப நவோயா அந்த ஜோசோவை பார்த்துட்டு ஏய் யார்ரா நீ, அடி வாங்கிட்டே இருக்க சாவே மாட்டேங்கிற, யார் நீ அப்படி சொல்லிட்டு கேட்க நானா என் சின்ன தம்பிக்கு அண்ணன்டா அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்றதுக்காக ரெடியா இருக்க. இதோட இந்த எபிசோடு முடியுது. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணாதான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு தொடர்ந்து நான் கண்டினியூ பண்ணுவேன். இது கண்டினியூ ஆகுறதும் ஆகாததும் உங்க கையில தான் இருக்கு. உங்க சப்போர்ட் இல்லைன்னா என்னால இதை கண்டினியூ பண்ணவே முடியாது. அதனால தயவு செஞ்சு உங்க சப்போர்ட்டை கொடுங்க. உங்களுக்கு அடுத்த எபிசோடு வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல அரைஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க.